கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. RS இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரெட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை 2 வெற்றி நடை போடுகிறது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்கும்? 22 வயசுல 32 வயசு திருமணம் நடக்கும். 32 வயசுல 42 வயசு வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், எந்த மாற்றத்துக்கும் ரெடியாக இருக்கும். இல்லை நாங்கள் இப்படி தான் அப்படி தான்னா உட்காந்துன்னு இருக்க வேண்டியது. ஜவாப் ஜாமீன் கொடுத்தா உங்களுக்கு ஜவாப் ஜாமீனுக்கு ஆளை தேட வேண்டியது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பான காலமாடு தான். ஸோ அதனால் 25வது ஆண்டு நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு கடன் அடைக்கக்கூடிய ஆண்டு. சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி இருக்கக்கூடிய ராசி. எப்பயுமே ஒரு டிப்ரெஷனாகவே இருப்பாங்க, இல்லைனா பர்ஃபெக்ஷனாக பார்த்து மற்றவங்க உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாறிடும். சந்தோஷமாக கலகலப்பாக சிரிக்கவே மாட்டாங்க அந்த ஆளுன்னுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா இப்போ ஜாலியாக சிரிச்சுக்கின்னு என்ன மச்சான் மாமான்னு அப்படி குலவர அளவுக்கு வந்துடும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று பணம் திருடு போகிறதா இருக்கும், இல்லை பணத்தை கொண்டு போய் நான் ஷேர் மார்க்கெட்டில் விட்டேன். இந்த ரிஷபராசிக்காரங்க எப்பயுமே இது ஷேர் மார்க்கெட் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு ரிஷபம் ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜர்ஸ் ரவுண்ட் டேபிள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் கௌதர்பார். பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம். மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்கும்? 2025 இந்த ரிஷபராசிக்கு ஒரு கரடு முரடான ஆண்டாக தான் அமையும். ஏன் அப்படின்னா, இது நாங்கள் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை எடுத்துவோம். இந்த 3 தசைகளோட அமைப்பும் இந்த ஜாதகருக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா இருக்காது. வர வேண்டிய பணம் வருமானம் வராது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்தோம் டக்குன்னு நடக்கும். அது ஒன்று தான் இதில். 22 வயசுல 32 வயசு திருமணம் நடக்கும். 32 வயசுல 42 வயசு வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் வராது. நீங்கள் என்ன எவ்வளோ நான் மாடு மாரி உழைக்கிறேங்க, எனக்கு வருமானம் வராது. நான் தொழில் செய்கிறேங்க, எனக்கு வரவே வராது. இந்த 22ல 32 வரைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கலங்க. நான் படித்த படிப்பு எனக்கு எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்காது. நான் படித்ததுக்கும் எனக்கு பொருத்தம் இல்லாத ஒரு வேலை தான் இருக்கும். இந்த காலகட்டங்கள் ஒரு 2025 ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம். இந்த இடத்துல கவனமாக இருந்து நான் எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம். ஓகே, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். நான் ஒரு இந்த வருஷம் ஒரு டிரைவிங் வேலை கிடைக்குது, எனக்கு நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும், பரவாயில்லைங்க நான் போய்க்கிறேன். அடுத்த வருஷம் எனக்கு ஒரு 60,000 வேலை கிடைக்கும். 2026 கிடைக்கும். 25ல் கிடைச்ச வேலையை போகிறது தான் இந்த ரிஷபராசியோட பிளான். காதல் பண்ணுறேன், இல்லை திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நல்லா இருக்குது. அது மட்டும்தான் அதில் இந்த 2025ல் நல்ல ஒரு காலமாக இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று பணம் திருடு போகிறதா இருக்கும், இல்லை பணத்தை கொண்டு போய் நான் ஷேர் மார்க்கெட்டில் விட்டேன். இந்த ரிஷபராசிக்காரங்க எப்பயுமே ஷேர் மார்க்கெட் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் 2025 கிடையாது, 26 இருக்கட்டும், 27 இருக்கட்டும், எந்த வருஷமானாலும் ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் தான் 2025ல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்தாலே பெரிய வெற்றி தான் அவங்களுக்கு. 12 வருஷத்துக்கு அப்புறம் 2வது இடத்துக்கு குரு. வாக்கு, தனம், குடும்பம் இதனுடைய பலன்களை நற்பலன்களாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அப்புறம் 8ஆம் வீட்டை பார்ப்பதனால இந்த கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்ந்துடும் அவங்களுக்கு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கலை சம்மந்தப்பட்டவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு செழிப்பான நிகழ்வு தான் கலை சம்மந்தப்பட்டவங்க. அதே மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பான காலமாடு தான். ஸோ அதனால் 25வது ஆண்டு நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பிரகாசமான ஆண்டு தான். ரிஷபம் சுக்கிரனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், எந்த மாற்றத்துக்கும் ரெடியாக இருக்கணும். இல்லை நாங்கள் இப்படி தான் அப்படி தான்னா உட்காந்துன்னு இருக்க வேண்டியதான். பிரமாதமான காலகட்டம் 2025ஆம் ஆண்டு. ஜவாப் ஜாமீன் கொடுத்தா உங்களுக்கு ஜவாப் ஜாமீனுக்கு ஆளை தேட வேண்டியது. அதுதான் ரிஷபத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கும். காது, மூக்கு, தொண்டை, வாய் பகுதியில் தொந்தரவு காட்டும். டே கேர் சர்ஜரி எல்லாம் போயிட்டு டக்குன்னு ஜம்முன்னு ஆகிடுவாங்க. ரொம்ப ஒரு 10 வருஷமாக ஏதாவது ஒரு வயிற்று தொந்தரவு வந்திருக்கும். ஒரு பைல்ஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனை, பல்லில் ஒரு ப்ராப்ளம், அதெல்லாம் டக்குன்னு இந்த வாட்டி போயிட்டு ரெக்கவர் ஆகிடுவாங்க. கடன் அடைக்கக்கூடிய ஆண்டு. கடனால் ஒரே தொந்தரவு வந்திருக்கும். அதை அடைக்கிறாங்கன்னா அப்போ சந்தோஷமாக இருந்தால் தானே அடைக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஏற்றத்தை பெறக்கூடிய ஆண்டு.
தொழிலெல்லாம் கண்டிப்பாக அரசியலெல்லாம் பெரிய லெவலுக்கு டெவலப் ஆகிடுவோம். அதே போல் நிறைய விஷயத்தில் நல்லது நடக்கும். பண விஷயத்தில் நிறைய முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். ப்ரொமோஷனே கிடைக்காம இருந்திருப்பாங்க, எவனாவது கேஸ் போட்டிருப்பான், அரசியலில் இருப்பாங்க, அரசு துறையில் இருப்பாங்க, நிறைய பிரச்சனை, அதெல்லாம் தீர்ந்துடும். வழக்குகள் முடிவுக்கு வரும். நிம்மதியாக மரண பயம் நீங்கும். சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி இருக்கக்கூடிய ராசி. எப்பயுமே ஒரு டிப்ரெஷனாகவே இருப்பாங்க, இல்லைனா பர்ஃபெக்ஷனாக பார்த்து மற்றவங்க உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாறிடும். சந்தோஷமாக கலகலப்பாக சிரிக்கவே மாட்டாங்க அந்த ஆளுன்னுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா இப்போ ஜாலியாக சிரிச்சுக்கின்னு என்ன மச்சான் மாமான்னு அப்படி குழவுற அளவுக்கு வந்துடும். ஸோ 2025 இவங்களுக்கு, அதுவும் சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஜாக்பாட்டு, மீடியாவில் எல்லாம் பெரிய பேர் புகழ் பெறக்கூடிய ராசியில் ரிஷபம் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு ரிஷபம் வந்து கோவப்படுறது, ஃப்ரெண்ட்ஸுக்காக வக்காலத்து வாங்குறது, ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டியான்னு போயிட்டு இவர் மூஞ்ச காட்டினா அடி விழும். இவ்வளோ தான் மேட். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். பெண்களுக்கு மட்டும் அது நல்லாவே இருக்கும். ஆண்களை பொறுத்தளவுக்கு மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து எதிர்பார்த்த மாரி இருக்குமானா இல்லை. அதில் வந்து வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தேக்க நிலைகளை தான் ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் முன்னே. அது சனி பெயர்ச்சியின் பிறகு இந்த காலகட்டங்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்கள் எனக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி வந்து வருமானம் அப்படிங்கிறது கொடுத்த பணம் வருமானம்னா வராது. என்னுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி ஆகுமா அப்படின்னா இந்த காலகட்டங்கள் என்னுடைய முயற்சிகள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா இருக்காது. மிதுன ராசிக்கு குரு பார்வையினால் வந்து குடும்ப சுகங்கள் கூடும், அது குறையாது. இருக்கிறத விட பெட்டர்மெண்ட்டு தான். உடல் உபாதைங்கும் போது இந்த கண் சம்மந்தப்பட்ட எஃபெக்டெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அது வந்து அவங்க பார்த்துக்கணும். கொஞ்சம் கண் பார்வையெல்லாம் கொஞ்சம். அது இல்லாமல் இந்த வெளிநாடு போகிறதுங்கிறது அதெல்லாம் நடக்கும். ரெண்டாவது வந்து அண்ணன் சொன்ன மாதிரி 30 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கூட இருக்கும். இருக்கிற பூர்வீகத்திலேருந்து வெளியில் போகிறது அதெல்லாம் வந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். இல்லை நான் எப்படி போகிறது, குடும்பத்தை விட்டு எப்படி போகிறதுன்னு நல்ல வாய்ப்பெல்லாம் வரும். இளம் வயதை சார்ந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு. ஹெல்த்தில் என்னை பொறுத்த வரைக்கும் 30 வயசு ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது லேபார்ட்டரியில் டாக்டர்கிட்ட, ஃபேமிலி டாக்டர்கிட்ட வாங்கி ஒரு ஃபுல் கார்டியாக் டெஸ்ட் பண்ணிக்கினீங்கன்னா அற்புதமாக. இதில் ஒன்று இடம் சம்மந்தப்பட்டது, வீட்டு சம்மந்தப்பட்டு, வண்டி வாங்க சம்மந்தப்பட்டு, கடன் வாங்குவாங்க. கடன் மட்டும் வாங்கலாம். ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜர்ஸ் ரவுண்ட் டேபிள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் கௌதர்பார். பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம். மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. RS என்டர்டெயின்மெண்ட் எல்ரெட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை 2 வெற்றி நடை போடுகிறது.